ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த புதிய மாதமும் அக்டோபர் மாதத்தில் தேவன் நம்மை நடத்துவார். அவர் கிருபை நமக்கு போதும். அல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிறவர். கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில் புதிய மாதத்தில் நீர் எங்களை நடத்த வேண்டும் அப்பா. உம்முடைய புது கிருபைகள் என்னை நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. வாஞ்சியோடு கேட்போமா? எல்லாரும் தெரிந்த பாடல் உற்சாகமாய் இந்த வேளையில் சேர்ந்து பாடலாமா? என்னை நடத்தும் தேவா, என்னை நடத்தும் என் இயேசுவே ராஜா. மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். என் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றுகிற என் தேவன் உண்டே. என் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையினாலே நிறைவாக்குவீர். ஆண்டவரே, நாங்கள் சோதரிக்கிறோம். அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சிகள் செழிப்பாகட்டும், என் வறட்சிகள் செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். என் வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. என் கண்ணீருக்கு பதிலாக ஆண்டவரே களிப்பை தாரும் அப்பா. உடைய நித்திய மகிழ்ச்சி எங்கள் தலைமையில் வந்து இறங்கட்டும் அப்பா. துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறேன். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, இந்த கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த கழிப்பை தாரும் தேவா. ஆனந்த கழிப்பை தாரும் தேவா. புது கிருபை
நடக்கும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பெலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பெலனை தாரும் தேவா. புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்த தேவன், எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் மாத்திரம் இல்லப்பா, எங்கள் குடும்பத்தாரையும் ஆண்டவரே எங்கள் சபையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே கரைத்திரை ஆண்டவரே முதல்ல இல்லாமல் பரிசுத்த ஒரு ஜீவிதம் வாழும்படியாக எங்களை அழைத்தீரே. நீ பரிசுத்தராய் இருக்கிறது போல ஆண்டவரே நாங்களும் பரிசுத்தராய் மாறும்படியாய் ஆண்டவரே அந்த அழைப்பில் நாங்கள் ஆண்டவரே முன்னேறி சென்று ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. செய்கிற வேலைகள், எங்கள் பிள்ளைகள் படிக்கிற படிப்புகள், ஊழியங்கள், சபை ஆராதனைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் போக்குவரத்தையும் காப்பேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே, எங்கள் ஆத்மாவை காப்பேன்னு சொன்ன தேவன், தீங்கு வராமல் ஆண்டவரே சட்டைகளை மறைத்து காப்பீராக. தேவைகள் எல்லாம் சந்திக்கிற யெகோவா ஈரே, அந்த புதிய மாதத்தில் எல்லா தேவைகளும் கர்த்தர் ஆச்சரியமாய் சந்திப்பீராக. கடன் இல்லாத வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. மகிமையின் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. எங்களுடைய அனுதிரப்பாடு ஜீவிதம் அனுதிரப்பாடுவரே உமக்கு சாட்சியாய் காணப்படும்படியாக பரிசுத்தாவின் வல்லமை எங்களை ஆட்கொண்டு நடத்தட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே நீர் எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. உயிர்ப்பிக்கிற நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் ஆண்டவரே. உம்முடைய திவ்ய வல்லமையா எங்களை உயிர்ப்பியும் அப்பா. வல்லமையே நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நிறைவான ஜீவனிலே இது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. நிறைவான ஜீவனிலே இது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. எல்லாம் நம் திவ்ய வல்லமையா முற்றும் சொல்லரும் அல்ல உயிர்ப்பிக்கும் செயலே. எல்லாம் தம் திவ்ய வல்லமையா முற்றும் சொல்லரும் அல்ல உயிர்ப்பிக்கும் செயலே. பரிசுத்த ஆவியின் அபிஷேகமே பரிவோடு அருள் செய்வதாமே. பரிசுத்த ஆவியின் அபிஷேகமே பரிவோடு அருள் செய்வதாமே. உயிர்ப்பிக்கும் வல்லமையே நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நிறைவான ஜீவனிலே இது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. நிறைவான ஜீவனிலே இது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. வாராய் மரித்தோனே நீவேலி ஏற உரித்ததோர் வல்ல இயேசுவின் சத்தம். வாராய் மரித்தோனே நீவேலியே ஏற உரைத்ததோர் வல்ல இயேசுவின் சத்தம். மரணத்தின் மாவினை மாய்த்தீடுமே கருணையின் செயல் இதுவாமே. மரணத்தின் மாவினை
வல்லமை நிறைவான ஜீவனிதே இது மரித்தோர் உயிர்ப்பிக்குமே நிறைவான ஜீவனிதே இயேசுவே மரித்தோரை உயிர்ப்பிக்குமே மேரி கிறிஸ்துவை மரித்தவர் நின்றே ஆவியால் மீண்டும் உயிர்ப்பித்த அவரே மேவி கிறிஸ்துவை மரித்தவர் நின்றே ஆவியால் மீண்டும் உயிர்ப்பித்த அவரே திருஜீவனாம் இந்த அபிஷேகத்தில் நிறைவாலே உயிர் மீட்சி செய்வார் திருஜீவனாம் இந்த அபிஷேகத்தில் நிறைவாலே உயிர் மீட்சி செய்வார் உயிர்ப்பிக்கும் வல்லமையே நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே நிறைவான ஜீவனிலே மரித்தோர் உயிர்ப்பிக்குமே நிறைவான ஜீவனிலே இது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே தன் ஜீவ கிரணங்களை வல்ல ஜீவனின் மிக்க பூரணம் தனிலே தன் ஜீவ கிரணங்களை வல்ல ஜீவனின் மிக்க பூரணம் தனிலே நிறைவாமை ஜீவனின் அழியாமையில் மறைவோமை மறுரூபமாகி நிறைவாமை ஜீவனின் அழியாமையில் மறைவோமை மறுரூபமாகி உயிர்ப்பிக்கும் வல்லமையே நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே நிறைவான ஜீவனிலே இது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே நிறைவான ஜீவனிலே இது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே சமூகம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே எங்களை நீ நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்கள் தேவன் நல்லவர் 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 உடைய கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே எங்களை கரம் பிடித்தவர் ஆண்டவரே ஒரு நாள் நீர் விலகுனதில்லைப்பா கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சங்கீதம் 143 சங்கீதம் 11 வசனம் Psalms 143 verse 11. நீங்க தயவு செய்து இந்த பகுதியை எடுத்துக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். We request you to take the verse. சங்கீதம் 143 சங்கீதம் 11 வசனம். Psalms 143 verse 11. கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். Revive me, O Lord, for your name's sake. கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் படியே என்னை உயிர்ப்பியும். Revive me, O Lord, for your name's sake. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஏனென்றால் The reason is ஆண்டவரே சத்ருவின் ஆத்மாவை தொடர்ந்து என்னுடைய பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மர்த்தர் போல என்னை இருளிலே இருக்க பண்ணுகிறான். For the enemy has persecuted my soul, he has crushed my life to the ground, he has made me dwell in darkness. அவன் என் பிராணனை தரையோடு நசுக்கினான். And
and he has crushed my life to the ground. என்னை தொடர்ந்து அவன் என்னோடு கூட போராடி கொண்டே இருக்கிறான். He is always striving against me. நான் மரித்தவனை போல் மாறினேன். And I am like one who has been dead. என்னை இருளிலே அவன் என்னை தள்ளிவிட்டான். He has put me into darkness. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இதுதான் சங்கீதக்காரனுடைய புலம்பல் வேண்டுதல். This is the lamentation and the plea of the psalmist. சங்கீதம் 143 இப்படிதான் அவன் சொல்லி இருக்கிறான். In Psalms 143 verse 3 he says likewise. நம்மிலும் சில வேளைகளிலே சத்துருவானவன் தொடர்ந்து நம்முடைய குடும்பத்தையும் தொடர்ந்து அவன் பின்தொடர்ந்து நம்மை வேதனைப்படுத்துகிறான். Likewise in our family, for ourselves the enemy is persecuting and is following behind. நான் நடமாடுகிற ஒரு பிணத்தை போல நான் நடந்து கொண்டிருக்கிறேன். என் காரியம் எல்லாம் மிஞ்சி போனது. எனக்கு என்ன செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை. என்னை சுற்றிலும் என்ன நடக்குது என்பதும் எனக்கு தெரியவில்லை. And I feel like a dead person. I do not know what is surrounding me and what is happening to me. இதுதான் இருளின் சூழ இருக்கிறதான அனுபவம். This is the experience that one has in darkness. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. But we have a hope. கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர். The Lord revives us. நம்மை உயிர்ப்பிக்கிறவர். He revives us. நம்ம இந்த சத்துருடைய போராட்டத்தினாலே மரித்து போய் இருக்கிற நம்மையும் அவர் உயிர்ப்பிப்பார். In the stronghold of the enemy, God revives us. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இங்கே சங்கீதம் 85:6 சொல்லப்பட்டிருக்கிறது. In Psalms 85 verse 6 it says, உமது ஜனங்கள் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? Will you not revive us again that your people may rejoice in you? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அவர் நம்ம உயிர்ப்பிக்கும் போது When he revives us, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கிற அனுபவம் வரும். we have the experience of having joy in his presence. ஆகையால் நாம் இந்த மாதத்துல கேட்போம். So in this month let us ask God. போராட்டத்தின் மத்தியில் இருக்கிற நாம் கேட்போம். In the midst of troubles we are let us ask him. தேவரீர் என்னை உமது நாமத்தின் நிமித்தம் உயிர்ப்பியும். Oh Lord, revive me for your name's sake. உம்மில் நான் மகிழ்ந்திருக்கும்படியாய் என்னை நீர் மீண்டுமாய் உயிர்ப்பியும். Revive me again so that I may rejoice in you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. சங்கீதம் 119:37 வசனம். Psalms 119 verse 37. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியம் உண்டு. Here there is a matter which is spoken. மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். Turn away my eyes from looking at worthless things and revive me in your way. சத்துருவின் போராட்டத்தினாலே ஒடுங்கியிருந்த என் வாழ்க்கையை, மரித்து போன சூழ்நிலை போல இருளாயிருக்கிற என் வாழ்க்கையை தேவன் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் உயிர்ப்பியும். The life which was persecuted by the enemy and which was in darkness as dead, Lord revive me. இங்கே நான் உம்முடைய வழிகளிலே நடக்க வேண்டுமே. Here I need to walk in your ways. என்னை நித்தியத்துக்கு தானே அழைத்தீர். You have called me for eternity. சத்திய பாதையில் தானே என்னை நடக்கும்படியா என்னை அழைத்தீர். You called me so that I may walk in the true path. விசுவாசத்தின் பாதையிலே தானே நான் நடக்க வேண்டும். I need to walk in the way of faith. ஆண்டவரே உம்மது வழிகளிலே என்னை நீ உயிர்ப்பிக்க வேண்டும். Oh Lord, you need to revive me in your way. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? So what should I do? இங்கே மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கியரும். Lord, turn away my eyes from looking at worthless things. நான் மண்ணிலிருந்து இந்த சரீரம் மண்ணுக்குரியதான சரீரம். This flesh belongs to the dust. என் கண்கள் மாயை பார்க்கும்படியாக திரும்புகிறதே. And my eyes turn away to see worthless things. நான் எப்பொழுதெல்லாம் மாயை பார்க்கிறேனோ, so whenever I see worthless things, என் வாழ்விலே அந்த கிருபையை நான் போக்கடிக்கிறேனே. I put away the grace. ஆகையால் இந்த கண்களினாலே நான் மாயை பார்க்காதபடி நீ விலக்க வேண்டும். Hence Lord, turn away my eyes from looking into worthless things. யோனா 2:8 யோனா இப்படி சொல்லுகிறான். In John 2 verse 16, பொய்யான மாயை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நம்முடைய ஜீவிதத்திலே நம் கிருபையை போக்கடிக்க கூடாது. In our life we should not waste the grace which God has given to us. மாயை நான் பற்றிக் கொள்ளும் பொழுது கிருபை என்னை விட்டு விலகுகிறது. When I cling on to vanity, the grace which is in me is departed from me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அப்ப இது உண்மையா? So is it true? ஏன் நான் என் கண் மாயை பார்க்க கூடாது? Why should my eyes not see vanity? 1 யோவான் 2:16 சொல்லுகிறது. 1 John 2 verse 16. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல,
அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். For all that is in the world, the lust of the flesh, the lust of the eyes, and the pride of life is not of the Father, but is of the world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆகையால்தான் நாம் இந்த மாதத்திலும் கூட நாம் ஜெபிக்க வேண்டும். Hence we should pray in this month. ஆண்டவரே, நான் மாயை பார்க்காதபடி கண்களை விலக்கி உம்முடைய வழிகளிலே நீர் என்னை உயிர்ப்பிக்க வேண்டும். Lord, turn away my eyes from witnessing worthless things and revive me to walk in your way. உமது வழிகளில் நடக்கும்படி என்னை உயிர்ப்பியும். Revive me in your way. நான் மகிழ்ந்திருக்கும்படி உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி என்னை உமது நாமத்தின் நிமித்தம் உயிர்ப்பியும். For me to rejoice in you again, revive me, O Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. சங்கீதம் 119:40 சொல்லுகிறது, Psalms 119 verse 40 says, உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். Revive me in your righteousness. உம்முடைய நீதியால் என்னை உயிர்ப்பியும். Revive me in your righteousness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இங்கே நாம் எப்படி நம் நீதியினாலே நாம் உயிர்ப்பிக்கப்பட முடியும்? How can we be revived in righteousness? இங்கே சங்கீதம் 143:11 சொல்லுகிறது, உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கி விடும். என் ஆத்துமாவை தேற்றி உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்தும். Console my soul and lead me in the path of righteousness for your name's sake. கர்த்தருடைய நீதி நம் ஆத்துமாவை இடுக்கத்திலிருந்து நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கும். The righteousness of God revives us from the troubles. அவர் ஆத்துமாவை தேற்றுகிறவர். He is the one who comforts our soul. நம்மை நீதியின் பாதையிலே அவர் நாமத்தின் நிமித்தம் நடத்துகிறவர். For his name, righteous name's sake, he leads us into righteousness. உம்முடைய நீதியின்படி என்னை நீ உயிர்ப்பிக்க வேண்டும். Revive me according to your righteousness. என் ஆத்துமாவை நீ இடுக்கத்துக்கு நீங்களாக்கும். Put away my soul from trouble. இங்கே சங்கீதம் 85:13 சொல்லுகிறது, In Psalms 85 verse, நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிசுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். righteousness will go before him and shall make his footsteps our pathway. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அவருடைய நீதி நம்மை உயிர்ப்பிக்கும் போது அவருடைய அடிசுவடுகளின் வழியிலே நம்மை அவருடைய நீதி நிறுத்தும். When his righteousness revives us, his footsteps will make a pathway. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அவருடைய அடிசுவடுகளின் வழியாக நாம் செல்லும்படியாக நம்மை நிறுத்தும். And it will lead us, give us a pathway to follow his footsteps. நாம் செல்லும்படியாக கிறிஸ்து இயேசு ஏற்கனவே நமக்கு அடிசுவடுகளை விட்டு சென்றிருக்கிறார். For us to walk in the good path, the Lord has already kept his footsteps behind. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். The Lord is always good. அல்லேலூயா. Hallelujah. சங்கீதம் 138:7. Psalms 138 verse 7. நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். Though I walk in the midst of trouble, you will revive me. நல்லவர். அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. கிறிஸ்துவை பின்பற்றுகிற மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. The Bible says those who want to be leading a Christian life, they will be in trouble. இந்த துன்பம் நமக்கு பரலோகத்திலே மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதான ஒரு காரியம். This trouble will give a great profit in heaven. ஆகையினாலே இந்த துன்பம் வசனத்தின் நிமித்தமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தை பற்றி நம்ம நடக்கிற நிமித்தமாய் நமக்கு சில துன்பங்கள் வரும். So we have certain struggles. ஆனால் அந்த துன்பத்திலே நாம் மாய்ந்து போக ஆண்டவர் விடுவதில்லை. But the Lord will never let us to be dissolved in the struggle. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. இந்த வசனத்துக்காக நான் வைராக்கியமாய் நிற்கும் பொழுது எனக்கு போராட்டங்கள் அதிகமாகுது. இந்த 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 போராட்டம், இந்த துன்பம், இந்த நிந்தை எனக்கு தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. என் மனதை வேதனைப்படுத்துகிறது. நான் அந்த பாதை கிறிஸ்துவை பின்பற்றுகிற அந்த பாதையிலிருந்து விலகலாமா என்றால் நாம் அந்த பாதையை விட்டு நாம் விலகக்கூடாது. So when we are zealous for God and we do everything for God and the trouble comes and problems arise and when we think that shall I depart from God, you should not depart from God. உன்னுடைய கிறிஸ்து நாமத்தை பின்பற்றுகிற நிமித்தமாய் உனக்கு வருகிற துன்பத்திலே நீ நடந்தாலும்
ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். Although you walk in the path of struggle for the namesake, for God's name, God will surely lead you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அவருடைய வலது கரம் நம்மை ரட்சிக்கும். His right hand will rescue us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சங்கீதம் 138:8 சொல்லுகிறது, Psalms 138 verse 8 says, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். The Lord will perfect that which concerns me. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். The Lord will perfect that which concerns me. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். The Lord is always good. அவர் நம்மை துன்பத்தின் பாதையிலே நடந்தாலும் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். And even though I walk in the midst of trouble, He will revive me. அவர் வலது கரத்தை நீட்டுவார். He will stretch out His hand, அவர் வலது கரம் நம்மை ரட்சிக்கும். and His right hand will save me. என் தேவன் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார். My Lord will perfect everything which concerns me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த பாதையில் நீ போவாய் என்று சொன்னால் If you walk through this path, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. do not worry. ஆண்டவருடைய கரம் The hand of God, நம்மை உயிர்ப்பிக்க நம்மோடு கூட இருக்கிறது. it will revive us and it is with us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அவர் தம்முடைய வழி பாதையில் நடக்கும்படி நம்மை உயிர்ப்பிப்பார். For us to walk in His path, He revives us. மாயை பார்க்காதபடி கண்களை விலக்கி அவருடைய வழிகளிலே அவர் உயிர்ப்பிப்பார். And He will revive us in His way so that we should turn away our eyes from seeing worthless things. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நீதியின்படி நம்மை உயிர்ப்பிப்பார். According to His righteousness, He will revive us. நாம் அவருடைய அடிசுவடுகளிலே நடந்து செல்வோம். And we shall follow His footsteps. அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றுவார். He comforts our souls. சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்குவார். And He delivers from the hand of the enemy. நம்மை சுற்றி இருக்க இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். All the darkness surrounding us will become into light. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன். The Lord is the one who revives us. கண்களை மூடி ஜெபிப்போம். Let us all close our eyes and கர்த்தாவே, pray. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Lord Jesus, we praise you. இந்த வேளையில் கூட நாங்கள் ஆண்டவரே உயிர்ப்பிக்கிற தேவன் எங்களுக்கு உண்டு என்று சொல்லி விசுவாசத்தை கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். Thank you, Lord, for giving us these faithful words which brings us faith that you are the God who revives us. நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. You are enough for us. துன்பத்தின் பாதையிலே உயிர்ப்பிப்பீர். In the path of struggle, you will revive us. சத்துருவின் கையிலிருந்து விலக்கி மீட்டு இருளிலிருந்து விரலை நீக்கி வெளிச்சத்தை தந்து எங்களை உயிர்ப்பிப்பீர். From the hand of enemy, you revive us and give us light. உம்முடைய இயேசுங்கிற நாமம் எங்களை உயிர்ப்பிக்கிற நாமம். The name Jesus is the name which revives us. உம்முடைய அடிசோடி நடக்கும்படியாக நீர் ஆண்டவரே உம்முடைய வழிகளிலே எங்களை உயிர்ப்பிக்கிறீர். For us to walk in your footsteps, Lord, you revive us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. We praise you, God. கர்த்தர் நல்லவராக நீதியின்படி எங்களை உயிர்ப்பிக்கிறீர். You revive us in your righteousness. துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் எங்களை உயிர்ப்பிக்கிறீர். Though I walk through the midst of trouble, you revive me. ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படி எங்களை உயிர்ப்பியும். According to your grace, revive me, O Lord. உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. We commit everything in your presence. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. In the name of Jesus Christ, we pray. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கிய வழிநடத்தலும் இன்றும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தியில் வரும் வரைக்கும் நாம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அன்றென்று தீவை வெற்றிடுவே என்றென்றும் இயேசுவின் கரத்தினார் அன்றென்று தீவை வெற்றிடுவே ஒன்றுக்குமே நீ குறைவு இல்லை சொந்தமாய் உண்மை சாத்திடுவே ஒன்றுக்குமே நீ குறைவு இல்லை சொந்தமாய் உண்மை சார்ந்துவிட்டே தெய்வா என்னை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும் இயேசு தேவா என்னை
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, அவர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.